गाइस நேத்து தியேட்டரிக்கல இறங்கின நம்ம சூரியோட மாமன் இந்த மூவிக்கான ரிவ்யூவோட இப்ப வந்திருக்கேன். சோ இந்த மாமன் படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த மாமன் படத்துக்கான ரிவ்யூவை பார்த்தறலாம். மாமன் நம்ம சூரியோட ஆக்டிங்ல ஒரு ஃபீல் குட் எமோஷன் டிராமா படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம விமலோட விலங்கு வெப் சீரிஸை எடுத்த பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த மாமன் படத்தை இயக்கியிருக்காரு. படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி ராஜ்கிரன்லாம் முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர்லயே நம்மள கண்கலங்க வச்சிட்டாங்க. அப்ப படம் எந்த அளவுக்கு கண்கலங்க வைக்கும்? படத்துக்கான ஒன்லைன் ரொம்பவே சிம்பிள். நம்ம சூரி அவரோட அக்கா மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அந்த அக்காக்கு 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது. 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்தனால நம்ம சூரி அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இந்த அதிக அளவு பாசத்தினால நம்ம சூரிக்கு குடும்பத்துல இருந்து என்னென்ன மாதிரியான சிக்கல் வருது அதெல்லாம் நம்ம சூரி எப்படி ஃபேஸ் பண்றாரு. இதுதான் அந்த மாமன் படத்துக்கான ஒன்லைன். படம் உண்மையிலுமே அருமையா இருந்துச்சு. ஃபீல் குட் படத்தை விரும்பி பார்க்குற சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாமன் படம் ரொம்பவே பிடிக்கும். மத்தபடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி லவர்ஸ்லாம் இந்த மாமன் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல. படத்துல கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, சீமந்தம், குடும்பங்கள்லாம் ஒண்ணா சேர்றது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கறப்ப டிவில சீரியல் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்துச்சு. நம்ம சூரி ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் கொலமாசா இருந்துச்சு. குடும்ப பாசம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்துல ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, அன்பறிவு மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாமன் படத்தை கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் ஃபுல் மீல்ஸா இருக்கும். நீங்க ஆல்ரெடி இந்த மாமன் படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாமன் படம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.